ஹாய், ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்டிங் வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ற மாதிரி நீங்க பிளான் பண்றீங்க. அது ரெகுலரா இருக்கலாம், டைரக்டா இருக்கலாம். அதை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அது ஒரு ஆப்போ இல்ல ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டோ ஒரு 5 இயர்ஸ் இல்ல ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு இல்ல அவங்கள நான் கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னும் போது என்னோட ஃபண்ட்ஸை நான் எப்படி வித்ட்ரா பண்றது? அதை நீங்க இந்த 3 விதமா நீங்க வித்ட்ரா பண்ண முடியுங்க. அத ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்றீங்க இல்லையா, அந்த ஏஎம்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில இருந்து ரெகுலரா உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்புவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆன்லைன்லயும் நீங்க ட்ரை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், அவங்களோட டைரக்ட் ஆபீஸை நீங்க விசிட் பண்ணி உங்களோட பேன் கார்டை நீங்க கொடுத்து நீங்க உங்களோட ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, கேம்ப்ஸ் அண்ட் கார்வி. இவங்க 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விதமான ஏஎம்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட்டரியன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து உங்களோட பேன் கார்டு நம்பர் கொடுத்து நான் வந்து இந்த ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ணணும்னு சொன்னீங்கனாலும் அவங்களும் உங்ககிட்ட சர்டன் டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த வித்ட்ரா ப்ராசஸ்ன்றது பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களோட ஃபண்ட்ஸை நீங்க ஈஸியா இந்த 3 விதமா நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நியூ கண்டென்ட்ல உங்களோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். See you, bye bye.